அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். ஆடி மாத ராசி பலன். ஜூலை 17ஆம் தேதி ஆடி மாதம் பிறக்கிறது. கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில் ராகு, 2இல் சனி, 4இல் செவ்வாய், 5இல் புதன், 6ஆம் இடத்தில் சூரியன் குரு, 7ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது. ஆன்மீக சுற்றுலா, தீர்த்த தல யாத்திரை சென்று வர தங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. சற்று முன் கோபம், பிடிவாதம் அதிகரிக்கக்கூடும். கும்பராசி ஆண்களுக்கு மனைவியினால் தொல்லைகள். மனைவி சொன்ன பேட்டி கேட்க மாட்டாங்க. சிறு விஷயங்களுக்கு கூட கோபம் வரும். தனஸ்தானத்தில் வக்ரகதியில் சனி பகவான் இருப்பதால் வரவுக்கு மீறிய செலவுகள் தங்களுக்கு ஏற்படக்கூடும். பண வகையில் எச்சரிக்கையாக இருங்கள். அனாவசியமாக கடன் வாங்குதல் கூடாது. பிறருக்கு கடன் கொடுத்தலும் கூடாது. ஜாமீன் தரக்கூடாது. திருமண முயற்சிகளில் வரனை நிச்சயிப்பதில் தடங்கல்கள், தாமதங்கள் உண்டாகலாம். தீர விசாரித்த பிறகு வரனை தாங்கள் நிச்சயம் செய்தல் வேண்டும். வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் தோஷம் ஏற்பட்டுள்ளதால் பிறருக்கு உதவி செய்யும் போது கவனமாக இருங்கள். கடன் வாங்கி கொடுத்தால் வசூல் ஆவதில் சிரமங்கள் உண்டாகும். பிறருடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்தல் வேண்டும். ஏனென்றால் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். அதிக கோபம் வரும். உத்தியோகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். உழைப்பு அதிகம். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். அன்றாட பணிகளில் நிதானம், பொறுமை, சாதுரியம் தேவை. பிறர் வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். அதனால் உடலில் அசதி, சோர்வு அனைத்தும் வந்து விலகும். உயர் அதிகாரியை பற்றி தவறுதலான எண்ணங்களை கொண்டிருத்தல் கூடாது. தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு கூடாது. அகலக்கால் வைத்தல் கூடாது. இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்தல் வேண்டும். கலைத்துறையை பொறுத்தவரை இருக்கின்ற வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். புது பல வாய்ப்புகள் கிடைப்பதில் தாமதமாகலாம். அரசியல் துறையை பொறுத்தவரை ஓரளவு கிரக நிலைகள் சாதகமாக உள்ளன. சிலருக்கு புது கட்சியில் சேரலாம். புது பதவிகள் தங்களுக்கு கிடைக்கலாம். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படலாம். மாணவியர்கள் நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். விவசாயம் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும். மகசூல் அதிகரிக்கும். வருமானம் பெருகும். கால்நடைகளால் தங்களுக்கு வருமானம் உண்டு. மற்றபடி சிக்கனமாக இருங்கள். யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். உடல் நலனில் கவனமாக இருங்கள். கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை, பாகவதம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.